ஒரு விதை முளைக்க வைக்கணும் அப்படின்னா அது எப்படி முளைக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுமா? இல்ல விதையை எடுத்து மண்ணுக்குள்ள போட்டு மூடி வச்சு தண்ணி விட்டா அது என்ன செஞ்சிரும்? முளைச்சிரும். அதுக்கு நம்ம ஒத்துழைச்சா போதும். ஒரு வேப்ப விதைக்குள்ள அது எப்படி இவ்வளோ பெரிய வேப்ப மரம் இருக்கும்? இதை நான் அறிந்து கொள்ளணுமா? இதுல இருந்து எப்படி முளை வரும் அதை நான் அறிந்து கொள்ளணுமா? இதை பாக்குறதுக்கு ஜீவனே இல்லையே, இதுக்குள்ள எப்படி ஜீவன் இருக்கும் அதை நான் படிச்சு தெரிந்து கொள்ளணுமா? இல்ல. முளைக்கிறதுக்கு என்ன செஞ்சா போதும்? ஒத்துழைச்சா போதும். அது போல என் பலவீனத்துல எப்படி சுகம் வரும்? இந்த பிரச்சனை எப்படி மாறும்? இந்த மனிதர் எப்படி மாறுவார்? என் பிள்ளைங்க எதிர்காலம் எப்படி மாறும்? என் கையின் பிரயாசம் எப்படி மாறும்? என் தேவைகள் எப்படி சந்திக்கப்படும்? எப்படிங்கிற கேள்விக்கு நமக்கு பதில் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்க தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சா உங்களுக்கு புரியவும் செய்யாது. அது நீங்க விதை எப்படி முளைக்கும்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ற மாதிரி தான். எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சாலும் அது எப்படி முளைக்குங்கிறத என்ன செய்ய முடியாது? தெரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. அது முளைக்கிறதற்கு நாம ஒத்துழைச்சா போதும். அது போலதான் தேவனுடைய வார்த்தையும். உங்க மாம்ச கண்ணால பாத்தீங்க அப்படின்னா அது வெறும் வார்த்தையே. அல்ல ஜீவன் இருக்கிறது உங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. எப்படி ஒரு விதைக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களோ அது போல அவருடைய வார்த்தைக்கும் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கிறது. அதை நீங்க அறிந்து கொண்டு நீங்க பேச பேச அதுதான் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கிறது. அந்த முளை வெளிவரதை உங்களால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். சுகம் வெளிப்படுறது, சமாதானம் வெளிப்படுறது, அவருடைய பரிசுத்தம் வெளிப்படுறது, அவருடைய வல்லமை வெளிப்படுறது, அவர் ஆசீர்வாதம் வெளிப்படுறது. அது வெளிப்படுற விதம் இப்படிதான். உங்க நாக்கு மூலமா தான் அது என்ன செய்யும்? வெளிப்படும். இந்த நாக்கை வைத்து நாம் எதை பேச போகிறோம்? ஜீவ விருட்சத்தின் கனிய பேச போறோமா? மரணத்தை நம்ம பேச போறோமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.